பூர்வாச்சாரியர்கள்லாம் இப்போ கங்கை இருக்கு. அந்த கங்கையில குளிச்சால் அது வந்து தேவலோகத்திலேருந்து பத்ரிகாசனத்துல பெருமாள் திருவடியில விழுந்து கங்கை இதுக்குள்ள நாட்டுக்குள்ள பிரவகிக்கிறது. ஸோ அந்த பத்ரிகாசனத்தை போய் இந்த கங்கையில தீர்த்தம் ஆடினால்தான் நமக்கு நம்ம புண்ணிய பாவங்கள் எல்லாம் விலகும், புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்றோம். புண்ணியம்ங்கிறது பொன் விலங்கு, பாவம்ங்கிறது இரும்பு விலங்கு. இந்த ரெண்டு செஞ்சாலுமே நமக்கு மோட்சம் கிடையாது. புண்ணியம் செஞ்சோம்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போய் நமக்கு வந்து நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோமோ, உதாரணம் சொல்றேன்னா பேங்க் டெபாசிட் 1 லட்சம் ரூபா போட்டுருவோம். பரவாயில்லைக்கெல்லாம் டொனேஷன் 1000 ரூபா கொடுத்துட்டே இருக்கோம். எத்தனை நாள் கொடுப்பான்? நம்ம 1 லட்சம் ரூபா தீர்ற வரணும் கொடுப்பான். அதை மாதிரி நம்ம புண்ணியங்கள்லாம் ஒரு நாள் தீர்ந்து போயிடும். அப்படி தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவான்? சொர்க்கத்திலேருந்து தலைகீழ தள்ளி விட்டு திருப்பி மானிட பிறவி பிறக்க வச்சு, மானிட பிறவியோ ஏதோ ஒரு பிறவி பிறக்க வச்சு நம்ம திருப்பி இதே சம்சார பந்தத்துல கட்டுண்டு கஷ்டப்படணும். இதே பாவம் நிறைய செஞ்சோம்னா இது நரகத்துக்கு போய் அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கணும். அது முடிஞ்ச உடனே திருப்பி கிடந்துடும், திருப்பி பிறப்பு. சரி, எப்படிதான் மோட்சத்துக்கு போறது, அடுத்த பிறவி இல்லாம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இதுல கிருஷ்ண பரமாத்மா தன்னோட கீதையில சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச இஷ்யாம் அச்சுதா, எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு, என் ஒருவனையே பற்று, நீ அப்படி பற்றினாயானால் நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்து விடுவித்து மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிறான். எல்லா தர்மங்களையும் விட்டு, தர்மங்களை உருவாக்கினவனே இவன் தான். எல்லா தர்மங்களையும் விட்டு விடுன்னு உருவாக்கினவனே சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். கேள்வி கேட்டு அதுக்கு நமக்கு கேள்வியும் கேட்க தெரியாது, பதிலும் சொல்ல தெரியாது. நம்ம பூர்வர்கள், பெரியவர்கள், முன்னோர்கள் இந்த கேள்வியை கேட்டுன்னு அவளே பதில் சொல்றாங்க. மோட்சத்துக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. இன்னும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மூலமும் போகலாம். இன்னொன்னு சரணாகதி மூலம் போகலாம். கர்மயோகத்துக்கே பல 100 பிறவி ஆகும். அடுத்தது ஞானமாகும், அடுத்தது பக்தி மார்க்கம், இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பிறவி ஆகும். அதனால அதை விட்டுடு. அந்த தர்மத்தை பகவான் இந்த உலகத்துல அவதரிச்சதே சாதாரண தர்மம் சொல்றதுக்காக வரவே இல்லை. சாதாரண தர்மம் என்னது அப்படின்னா, இந்த பசிக்கிறதுங்க தான், 10 நாள் கொடுத்து சாப்பிடுங்க, 10 நாள் இல்லைங்கன்னா நீதான் கேட்கறான். இதெல்லாம் நாம செய்யறது அத்தனையும் சாதாரண தர்மம். பகவான் அவதரிக்கிறதே இங்க விசேஷ தர்மத்தை சொல்றதுக்காக தான் பகவான் அவதரிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த தர்மங்களை கர்ம யோகம், ஞான யோகத்தை, பக்தி யோகத்தை விட்டு எளிமையா இருக்க சரணாகதியை பண்ணு. இந்த சரணாகதியை பண்ணினால் இந்த தேகத்தை விட்டு என்றைக்கு இந்த ஆத்மா விலகிறதோ அன்றைக்கே உனக்கு மோட்சம். இந்த பிறவிலேயே இந்த ஆத்மா இந்த தேகத்தை என்னைக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருக்கோ அன்னைக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம எந்த மனுஷனுமே இருக்க முடியாது, எந்த உயிர் ராசிகளுமே இருக்க முடியாது. கரப்பாம்பூச்சின்னா 3 மாசம் 4 மாசம் அந்தந்த ஜீவன்களுக்கு தகுந்த மாதிரி உயிர் விட்டுறான். வேதத்துல மனுஷனுக்கு 100 வயசு சொல்லுறது. அந்த 100 வயசே அவன் இருந்தாலுமே அவன் வந்து இந்த மாதிரி இந்த இதை பல 100 பிறவிகள் ஆகும். இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை பண்ணி மோட்சத்துக்கு போறதுக்கு, அடுத்த பிறவி இல்லாம இருக்கிறதுக்கு. இதுல இந்த தேக அவசானத்திலே, இந்த தேகத்தை விட்டு இந்த ஆத்மா பிரியும் போதே உனக்கு மோட்சம். பகவான் என்ன செய்யறான்னா, அதனால நீ சரணாகதியை பின்பற்றுங்கிறான். அப்புறம் அதனோட பலன் சொல்லும் போது சர்வதர்மான் பரித்தியஜ என் ஒருவரையே வணங்கு அப்படிங்கிறான். அப்படி செஞ்சோம்னா இவன் என்ன சொல்றான்னா, அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச இஷ்யாமி வாசுஜா, உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேங்கிறான். இது இரும்பு விலங்கு, இது பொன் விலங்கு. இந்த 2லேருந்து நம்ம விலக்கி, நமக்கு நம்ம செஞ்ச புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா அதை நமக்கு வேண்டிய வாழ்க்கை கொடுக்குறான். பாவங்கள் நிறைய இருந்ததுன்னா நமக்கு வேண்டாத வாழ்க்கை கொடுத்துட்றான். நில் பேலன்ஸ் ஆகி நம்ம அடுத்த பிறகு இல்லாம மோட்சத்துக்கு கூட்டின்னு போறாங்கிற தத்துவம் இது. இதைத்தான் சரி, இது அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை இவாள்லாம் எல்லாருமே கேட்டான்னா இந்த மந்திரத்தோட பலன் வந்து எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துருமே. அப்போ சாதாரணமா நான் கஷ்டப்பட்டு நான் பக்தி செலுத்தி பகவானை தவிர வேற இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். பகவானை திட்டுறவனும் ஒன்னா போயிடுமா? எல்லாருக்கும் எப்படி பெருமாள் மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அதுக்கு உடனே அதுக்கு அவளே பதில் சொல்றார். கங்கை ஓடி வருது இல்லையோ, எந்த புனித நீர்ல தீர்த்தம் ஆடினாலும் ஒரு புண்ணியம்ங்கிறது உண்டு. அது எப்போ உண்டு? அதுலயே இப்போ நமக்கு சொல்றது
நாம வந்து இப்ப கங்கைக்கெல்லாம் எப்போ போறோம்? வாழ்நாள்ல ஒரு தரமோ 2 தரமோ போறோம். அதிகபட்சம் எத்தனை தரம் போயிட போறோம்? அதனால ஒரு தரமோ 2 தரமோ போறோம். நம்ம ஒரு தரமோ 2 தரமோ போறவாளுக்கு மோட்சம் உண்டுன்னா அதுல பர்மனண்டா நீர்வாழ் ஜாதிகள், மீன், ஆமை, திமிங்கிலம், அது இது நீர்வாழ் ஜாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பிறந்ததுலேருந்து சாகர வரலாம் அதுலேயே தானே இருக்கு. அதனால அதுக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறார். கிடையாது அப்படின்னு அவளே பதில் சொல்றேன். ஏன் கிடையாது? நம்ம எப்போ ஜென்மத்துல ஒரு தரம் 2 தரம் போயிட்டு வரதுக்கே நமக்கு மோட்சம் உண்டுன்னா சாகர வரலும் இருக்கிறதுக்கு ஏன் கிடையாதுன்னா, அது வந்து கங்கைங்கிறது ஒரு புனித தீர்த்தம். அது பெருமாள் திருவடியில விழுந்தோன்னா புனிதம் ஆயிடுறது. பெருமாளோட ஸ்ரீபாத தீர்த்தம். அதுல நாம தீர்த்தம் ஆடினோம்னா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படிங்கிற ஞானம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் மோட்சம். இதுகளுக்கெல்லாம் ஞானம் கிடையாது, அதனால இதுக்கு மோட்சம் கிடையாது. 3 இதுலயுமே அத்வைதம், துவைதம், வசிஷ்டாத்வைதம் 3லயுமே ஞானானுகுணமா தான் மோட்சம்னு சொல்லியிருக்கு. ஞானம் இருந்தால் தான் மோட்சம் அடையணும்னு சொல்லியிருக்கு. இந்த ஞானம் எப்படி வரும்? பகவானே நமக்கு கொடுப்பான். அவன்கிட்ட செய்த பக்தி அருள்னால ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணான். மயர் வர மதிநல மருளுதல்னு அவன் நம்மோட அஜ்ஞானத்தெல்லாம் போக்கி ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கூட்டின்னு போவான்னு சொல்லலாம். அதை வந்து அதனால